ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது நான் நேற்றே இந்த விஷயத்தை சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக விஜய் பார்வதி அண்ட் கோ படுதோல்வி அடைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. நானும் போய் செக் பண்ணேன். அந்த மாதிரி தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக போயிட்டு இருந்ததுன்னு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் இது ரூமர்ஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் பார்வதிக்கு எக்கச்சக்கமான பொருளிகளை கிளப்பிட்டே இருக்காங்க. ஆனால் இப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஆக்சுவலாக நேற்று நடந்ததில் 2 மணி நேரம் 38 நிமிஷம் நடந்துச்சுல. இவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் கூட ஆயிருக்காது, முடிச்சிட்டாங்க. டோட்டலாகவே முடிச்சிட்டாங்க. வேறு லெவல் வெறுத்தணும். ஸோ 2 பேர் உள்ளே போயிடும். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. விஜய் பார்வதி கமருதீன் சைடுக்கு ஒரு சரியான ட்ரீட் தான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கனி அண்டு ஆதிரியும் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஒரு கோஆர்டினேஷன் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, கனிக்கும் விஜய் பார்வதி இப்போ ஒரு சிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கனி எப்பயுமே விஜய் பார்வதி பற்றி தவறாக பேசுகிற ஒரு காலம் போய் இப்போ நல்ல பொண்ணு தான் இல்லை வில்லியமாக நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ சூப்பராக மொத்தம் 5 சாங் ப்ளே பண்ணாங்க. உள்ளே போயிட்டு ஆல்ரெடி 30 செகண்ட் போயிடுச்சு வேறு சொன்னார் பிக் பாஸ். ஓடினாங்க. உள்ளே போய் ஃபஸ்ட்டு சாங் என்ன வந்துச்சுன்னா மக்கா மெஸ்ஸி. நான் என்ன நினச்சேன்னா அந்த ஸ்டெப்பு போடாமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் முதலே போயா அந்த இதை சொல்லி ஜெயம் ரவின்ற விஷயத்த சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இதை பாட்டு கண்டுபிடிச்சாங்க. செம்மையாக இருந்துச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி முட்டை ரெண்டாவது மின்சார பூவி. அதுக்கு அந்த இது மாதிரி இவர் ரஜினி மாதிரி டான்ஸ் பண்ணார். அவங்க மின்சார பூன்னு சொல்லிட்டு அந்த இது பண்ணோடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்தது ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கொஞ்சம் லேட் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கமல்ஹாசன் அவர்களது அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டி மாதிரி பண்ண விஷயங்கள் இதெல்லாம் செம்மையாக பண்ணி அடுத்து 3வது போச்சு. 4வது பார்த்தீங்கன்னா கிளிமாஞ்சாரோ அதில் ரஜினி மாதிரி ஒரு பண்ணார். சூப்பராக அதையும் கண்டுபிடிச்சாங்க. 5வது சாங் பார்த்தீங்கன்னா நீ பேசலைன்னா ஒரு ஆல்பம் சாங் இருக்குல்ல, அதை அந்த ஸ்டெப்பு பண்ணாங்க. அதை கரெக்டாக 2 பேருமே சூப்பராக நம்ம கனி செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. கடைசியில் 5 பார்த்துட்டு டக்குன்னு முடித்தாங்க. எல்லாருக்கும் மூஞ்சி அப்படியே வாடி போச்சு. ஏன்னா ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாருமே கலாய்க்கிறாங்க. ஐயோ இப்படி பண்ண போகிறோம் அப்படி பண்ண போகிறோம்னு கலாய்ச்சி தள்ளினாங்க. அதுக்கப்புறம் 5 பாட்டையும் கண்டுபிடிச்சி சூப்பராக முடித்தாங்க. இவங்க 2 பேரும் அங்கேயே போயிட்டாங்க ஸ்ட்ரெயிட்டாக. கனியும் நம்ம ஆதிரியும் ஆக்டிவிட்டி ஏரியா ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு ஒரே 4 பேர் ஒரே ஜாலியாக குஷியாக ஆட்டத்தை போட்டு பிக் பாஸ் எனக்கு புரியல அப்படின்னு ஏதாவது சாரி வந்துட்டோம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் எவ்வளோ நேரத்தில் முடிச்சாங்கிற விஷயங்கள் தெரியும். பட் அடித்து தூள் கிளப்பிட்டாங்க, சான்ஸே இல்லை. ஸோ இதுக்கு தான் நான் சொல்கிறது, விஜய் பார்வதி கமருதீன் பற்றி ஏதாவது முன்னாடியே ரூமர்ஸ் தவறாக வந்துச்சுன்னா, நெகட்டிவாக வந்துச்சுன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. பாசிட்டிவாக வந்தால் நம்புங்க. ஏன்னா பாசிட்டிவாக வந்தால் நீங்கள் பார்க்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அவங்க போட மாட்டாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.